போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறமா ஓகே இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாயிரும், இப்பதான் வந்து ஒரு திட்டங்கள் அனுபவிச்சு சாப்பாடுலாம் போட்டு அவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம், டக்குன்னு இதை போட்டாங்கன்னா அப்படி வேற எதாவது மாறிடும், என்னடா இங்க ஒரு சாப்பாடு போட்டா டக்குன்னு இவங்க போராட்டத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு மாறிடும், சாப்பாடு போட்டு நடந்த பிரச்சனையெல்லாம் போக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும் சொல்லி ஓகே உங்களுக்கு பிடிச்ச சம்பளம் எல்லாமே நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா அவங்க இந்த மாதிரி போராட்டம், அதுவும் மலையில நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே அவங்க செஞ்சிருந்தா அவங்க மலையில நின்று போராடி இருக்க தேவையில்லை. மெரினா பீச்சில் வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தது, உண்ணாவிரத போராட்டம் எடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து ட்ரை பண்ணாங்க. யாருமே வந்து அதாவது அந்த ரிப்பன் பில்டிங் கிட்ட நடந்ததை பேசப்படுற அளவுக்கு இங்கே யாருமே வந்து போய் பேசப்படல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் யாருக்குமே தெரியாம தான் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதில் வந்து தூய்மை பணியாளர்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. ஏன்னா ரிப்பன் பில்டிங் சைடில் அங்கே இருந்தாலுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா போக்குவரத்துக்கு இதாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உரிமை உங்களுக்கு ஒன்று கிடைக்கல